Watch the fire! Hi soldiers, welcome to Muppadai Defense Academy. ஷூட்டர் சீரீஸ்ல நம்ம இப்போ ரெண்டாவது கிளாஸ் வந்து பார்க்க போறோம் மேக்ஸ்ல. சரிங்களா, வீடியோக்குள்ள போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? If HCF of an A and B is 6 and LCM of A. Okay, first question பார்க்கலாமா? If HCF of A and B is 6 and LCM of A and B is 36, then what will be the value of A into B? அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க, ஏ அண்ட் பின்ற ரெண்டு நம்பர் இருக்குது, ஏ மற்றும் பின்ற ரெண்டு நம்பரோட HCF வந்து 6ன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்புறம் ஏ மற்றும் பியோட எல்சிஎம் வந்து 36ன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து HCF-ம் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏ இன்ட்டு பி எவ்வளவா இருக்கும், ஏபி பியும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவா இருக்குன்றது தான் கேட்டுருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா HCF அண்ட் எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா, இப்போ இந்த ஏ இன்ட்டு பி இருக்கு இல்லையா, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. அதாவது இரு எண்களோட பெருக்கு தொகை வந்து அவ்விரு எண்களின் எல்சிஎம் மற்றும் HCF ஓட பெருக்கு தொகைக்கு வந்து சமமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஏ இன்ட்டு பி மட்டும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஏ இன்ட்டு பின்னா அப்போ எல்சிஎம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு 36 இன்ட்டு HCF எவ்வளவு சொல்லியிருக்காங்க, HCF வந்து நம்மளுக்கு 6 சொல்லியிருக்காங்களா, இன்ட்டு 6. அப்போ எவ்வளவு வரும்? 36 இன்ட்டு 6 இன்ட்டு 6 36, 36க்கு 6 6 18, 18 ஒரு 3 21, 216. ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எவ்வளவு வேல்யூ வந்திருக்கு, 216. 216 எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? திரு ஜோ 6 உறுப்பினர்களின் சராசரி வயதை 58 ஆண்டுகள் என கணக்கிட்டார். 6 உறுப்பினர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன? இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமா அவங்களோட கூட்டுத்தொகை எவ்வளோன்றது மட்டும் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஆவரேஜ் என்ன பண்ணுவோம், இருக்கிற மொத்த வேரியபிள்ஸும் கூட்டிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணுவோமா. இப்போ வந்து நம்மள மொத்த வேரியபிள்ஸும் கூட்டினா எவ்வளோன்றது கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் கொடுத்துட்டு. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சராசரி கொடுத்துட்டு இருக்காங்க. சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 58. எத்தனை பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 6 பேர் இருக்காங்க. ஸோ சராசரிக்கு ஃபார்முலா என்னது, ஆவரேஜ் ஈக்குவல் டு sum of variables divided by number of variables. ஓகே, நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் மட்டும் நம்மளுக்கு தெரியும் 58 தெரியுமா? ஓகே, சம் ஆஃப் வேரியபிள்ஸ் அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 6 உறுப்பினர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை, அதான் சம். ஓகேவா, அப்போ அது வந்து நம்ம அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்னா எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் சொல்லியிருக்காங்களா, அந்த 6 வந்து இங்க போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ் தான் தேவை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 58 இன்ட்டு 6. அப்போ எவ்வளவு வரும் பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ஆர் 48க்கு 8, மிச்சம் 48க்கு 8, பேலன்ஸ் 4. ஐஆர் 30, 30 4 எவ்வளவு வரும், 34. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 348. 348 எங்க கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ. சரிங்களா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 58% ஆஃப் 300. அதாவது வந்து 300ல இந்த 58ன்றது வந்து எத்தனை, 300ல இந்த 58%னா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும், 300ன்றது வந்து நம்மளுக்கு 100%. இப்போ 300ன்றது நம்மளுக்கு 100% இருந்துச்சுன்னா இந்த 58%ஓடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிக்கணும், இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும். இப்போ பாருங்க, இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல். ஓகேவா, இப்போ வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வரும், இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 58 இன்ட்டு 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும், 38 24, பேலன்ஸ் 2, 3 5 15, 15 2 எவ்வளவு வரும், 17. அப்போ 174 தான் வந்து 58%. அப்போ 58%னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 174 வரும். சரிங்களா,
அப்போ எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 174 ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. If A is to B equal to 3 is to 4 and B is to C equal to 12 is to 8, then A is to B is to C equal to n. ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, A is to B யோட வேல்யூ வந்து 3 is to 4ன்னு இருக்குது, B is to C யோட வேல்யூ வந்து 12 is to 8ன்னு இருக்குது. அப்போ A is to B is to C யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், அது மூணுத்தோட விகிதம் என்னவா இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அப்போ A is to Bன்னு இருக்குதா, இது வந்து 3 4 தனியா எழுதிக்கலாம். இது A, இது B, இது Cன்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது B வந்து 12, C வந்து 8. இப்போ இந்த B யோட வேல்யூ இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே பக்கத்துல எழுதிக்கணும். இந்த இடத்துல இந்த 12 இருக்கா, இந்த 12 இங்க அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? மூவ் 12 எவ்வளவு வரும், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கீழே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். மூவ் 12 36, 4 12 48, 4 8 32. சரிங்களா? இது நம்மளால இன்னும் வந்து கேன்சல் பண்ண முடியுமா? அப்போ இதுதான் ஏ, இது பி, இது சியா இருக்கும். இதை வந்து இன்னும் நம்மளால சுருக்க முடியல. அப்போ இன்னும் சுருக்கி பார்த்தோம்னா என்ன வரும், எல்லாமே வந்து 4ஆம் வாய்ப்பாடுல போற மாதிரி இருக்கா, 4ஆம் வாய்ப்பாடுல சுருக்கி பார்க்கலாம். இது வந்து 9 வாட்டி வரும், இது 12, இது 8. அப்போ 9:12:8. ஓகேங்களா? இப்போ A:B:C எவ்வளவு வந்திருக்கும், A:B:C வந்து நம்மளுக்கு 9:12:8ன்னு வந்திருக்கு. இதுக்கு மேல நம்மளால சுருக்க முடியாது, ஏன்னா இங்க 8ன்னு வந்துருச்சு, இங்க வந்து 9 வந்துருச்சு, இதுக்கு மேல சுருக்க முடியாது தானே. ஸோ வந்து இந்த வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் பி 9:12:8. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The fourth proportion of 12, 18 and 20 is, அதாவது 12, 18 அப்புறம் 20, இந்த இதுல வந்து இப்போ 4வது விகிதாச்சாரம் என்னவா இருக்கும். இப்போ வந்து இந்த 12 வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆகும், 18 எடுத்து செகண்ட் வேரியபிள் ஆகும், இது வந்து நம்மளுக்கு தேர்ட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஃபோர்த் வேரியபிள் என்னவா இருக்கும், அதாவது 4வது விகிதாச்சாரம் என்னவா இருக்கும்னு கேட்டுட்டாங்க. ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்னா, நம்ம 12/18, இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 20/, இங்க இந்த 4வது விகிதாசாரம் கொடுத்துருக்காங்களா அந்த வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும். அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாதுன்னா அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா எக்ஸிட் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அப்படியே கேன்சல் பண்ணலாம். இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை, இது வந்து அப்படியே ஈக்குவல் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 6ஆம் வாய்ப்பாடுல போகுமா, 2×6 = 12, 3×6 = 18. சரிங்களா? இப்போ இன்னும் இது கேன்சல் பண்ண முடியுமா, இப்போ இந்த 2 வந்து இதோட அடிச்சிடலாமா, ஒரு 2 2ன்னு வரும், 5×2 20 வரும். ஸோ வந்து இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x = 10×3ன்னு வரும். அப்போ x = என்ன, 30. அப்போ இந்த 4வது விகித சமம், அதாவது வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்னவா இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து 30 இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் டில இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. The simple interest for 5 years at a rate of 5% per annum on a sum of 1200 is, அதாவது வந்து 1200 ரூபான்ற தொகைக்கு வந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் அதுதான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா S = PNR/100. நம்மளுக்கு வந்து இது P யோட வேல்யூ என்னது, அதாவது Pன்றது பிரின்சிபல், அதாவது அசல் தொகை. அசல் தொகை வந்து 1200 கொடுத்துருவாங்க. இந்த 1200 இன்ட்டு வருஷம், என்னன்றது வந்து நம்மளுக்கு வருஷத்தை மென்ஷன் பண்றாங்க. அப்போ வந்து எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 5 எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5%. அப்போ /100. இப்போ வந்து இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = எவ்வளவு வந்திருக்கு, 12×5 = 60. ஈஸியா போடலாம். 12×5 = 60 இன்ட்டு 5. ஓகேவா? அப்போ 60 இன்ட்டு 5 நம்மளுக்கு எவ்வளவு வரும், 300. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 300 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதாவது 5% இன்ட்ரெஸ்ட்ல 5 வருஷத்துக்கு 1200 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து 300 ரூபான்றது வந்து வட்டியே கிடைச்சிருக்கு 5 வருஷம் கழிச்சு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான், இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, மதிப்பு காண்க. ஓகே, ஒன்றும் இல்லை, இது வந்து ஜஸ்ட் போர்ட் மார்க்ஸ் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம சம் பண்ணி போட வேண்டியதுதான். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, 15 + 23 - 62 + 53, இது வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்குறாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளஸ்ல இருக்க நம்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போர்ட் மார்க்ஸ் ரூல் படி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணிட்டு கடைசியாக சப்ட்ராக்ஷன் போகும். சரிங்களா? ஸோ பிளஸ்ல இருக்கிறதுல ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் பாருங்க, 15, 23, 53, இதை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 3 3 6, 6ஓட 5 கூட்டம்னா 11க்கு 1, பேலன்ஸ் 1. எவ்வளோ வரும், 1 2 4, 4 ஒரு 5 9, 91. ஸோ வந்து 91 - 62. ஓகேவா? ஓகே, இப்போ 91ல 62 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் அதை பார்த்தலாமா? 91ல 62 மைனஸ் பண்ணணும். இப்போ 11ல 2 போச்சுன்னா நம்மளுக்கு 9 ஆயிடும். இது 8 ஆயிருக்கும். அப்போ 8ல 6 போச்சுன்னா 2, 29. அப்போ 29ன்றது தான் இதோட ஆன்சர். சரிங்களா? 29 எதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, ஓகே, 8th கொஸ்டின் பாருங்க. The distance between A and B is 120 km. Arun travels at a speed of 30 km per hour. The time taken to cover the distance is, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, A மற்றும் Bன்ற இந்த இடைப்பட்ட தூரம் வந்து ஏக்கும் பிக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 120 கிலோமீட்டரா இருக்குது. 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ அருண்ன்றவன் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிறானா, அவன் வந்து அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிற டைம் என்னவா இருக்கும், டைம் மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு டைம்கான ஃபார்முலா தெரியும். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா? அதாவது ஏக்கும் பிக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து 120 கிலோமீட்டர் டிவைடட் பை ஸ்பீட் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கான், 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற ஸ்பீட்ல போயிருக்கானா. ஸோ வந்து 30. இதுல இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒருமும் 3, நாமும் 12. அப்போ எவ்வளவு வருது, 4 ஹவர்ஸ்ல வந்து இவன் வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணிருப்பான். நம்மளுக்கு வந்து இங்க எல்லாமே வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லயே கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம யூனிட் கன்வர்ஷன் இந்த இடத்துல பண்ண தேவை. சரிங்களா? நம்ம டேரக்டாவே போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்திருக்கான். ஓகேங்களா? அந்த 120 கிலோமீட்டர் வந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சானா 4 மணி நேரத்துல வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவன் கவர் பண்ணிடுவான், அது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, a plus b whole square plus a minus b whole square. ஓகே, அதோட மதிப்பு என்னன்றது மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஏவும் பியும் வந்து பூஜ்ஜியமற்ற எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவும் பியும் வந்து 0 இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால இதை வந்து நம்ம எப்படி போடலாம் பாருங்க, அடிஷன் தானே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்முலா a plus b whole square ஃபார்முலா தெரியும், a minus b whole square ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே. ஸோ வந்து அப்போ இது வந்து a plus b whole square ஃபார்முலா என்ன வரும், a square plus b square plus 2ab. ஓகேவா? இப்போ a minus b கான ஃபார்முலா பிளஸ் a minus b whole square கான ஃபார்முலா என்ன, a square plus b square minus 2ab. ஓகேவா? இதுல பாருங்க, இங்க பிளஸ் 2ab இருக்கு, இங்க மைனஸ் 2ab இருக்கு. ரெண்டுமே சைன் டிஃபரன்ஸ் தானே, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு a ஸ்கொயர் இருக்கு, இந்த இடத்துல ஒரு a ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2a ஸ்கொயர் பிளஸ் இங்க ஒரு b ஸ்கொயர், இங்க ஒரு b ஸ்கொயர், 2b ஸ்கொயர்னு இருக்கு. இதுல வந்து 2 மட்டும் காமனா இருக்கா ரெண்டுத்துலயுமே. ஸோ 2 மட்டும் நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ a ஸ்கொயர் 2 × a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் வேல்யூ வந்துருக்கும். சம் பண்ணோம்னா நம்மளுக்கு இதுதான் வேல்யூ. எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 × a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு வீடு மற்றும் தோட்டத்தின் மொத்த செலவு வந்து 51 லட்சம் மற்றும் தோட்டத்தின் விலை 5/12 வீட்டின் மதிப்பாக இருந்தால் தோட்டத்தின் விலை என்ன? அதாவது வந்து ஒரு வீடு அப்புறமாட்டுக்கு ஒரு தோட்டம், இது ரெண்டுத்தோட மொத்த செலவு 51 லட்சமா இருக்குது. ஓகேவா? மொத்த செலவு வந்து 51 லட்சம்.
ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோட்டத்தின் விலை, தோட்டத்தோட ரேட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வீட்டோட மதிப்புல 12ல 5 பங்கா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ தோட்டத்தோட விலை என்ன இருக்கும்? தோட்டத்தின் விலை வந்து பாத்தீங்கன்னா 5/12 ஆஃப் வீட்டின் விலையா இருக்குது. சரி, இப்ப நம்ம வீட்டோட விலையை கண்டுபிடிச்சோம்னா நம்ம தோட்டத்தோட விலையை கண்டுபிடிச்சிடலாம்ல. இது தோட்டத்தோட விலை பிளஸ் வீட்டோட விலை சேர்த்து நம்மளுக்கு வந்து இந்த 12 5ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது தோட்டத்தோட விலையா இருக்குது, இது வந்து வீட்டோட விலையா இருக்குது. இது ரெண்டுத்தையும் கொண்டு நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 17. அப்ப 17 பங்கு தான் வந்து நம்மளுக்கு இவங்க கொடுத்துருக்க இந்த 51 லட்சம். சரிங்களா? மொத்தம் இந்த 17 பார்ட் தான் இந்த 51 லட்சம்னா நம்ம ஒரு பார்ட் எவ்வளோன்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல இருந்து நம்ம வீட்டோட பிரைஸும் கண்டுபிடிச்சிடலாம், நம்ம தோட்டத்தோட விலையும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வந்து அந்த 51 பார்ட் 51 லட்சத்துல இந்த 17 டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பார்ட் கிடைச்சிடும். சரிங்களா? ஒரு பார்ட் எவ்வளோன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ 17 மெத்தட்ல டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? இது வந்து 1 டைம்ஸ் வரும், இது வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு 3 லட்சமா இருக்குது. ஒரு பார்ட் நம்மளுக்கு வந்து 3 லட்சமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எந்த தோட்டத்தோட விலை மட்டும் தான் கேட்கறாங்க. தோட்டத்தோட விலை நம்மளுக்கு 5 பார்ட் தான். சரிங்களா? அப்போ 5 பார்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்? அப்போ 5 பார்ட்ன்றது தான் நம்மளுக்கு தோட்டத்தோட விலை இருந்துச்சுன்னா 5 பார்ட் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும்? 5 into 3 அப்போ 15. அப்போ 15 லட்சம். அப்போ நம்மளுக்கு தோட்டத்தோட விலை வந்து அதாவது கார்டனோட விலை வந்து 15 லட்சமா இருக்குதுன்னு சொல்றாங்க. 15 லட்சம் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? இப்போ இந்த 51 லட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்த வேல்யூ. சரிங்களா? அதாவது வீட்டையும் இந்த வீட்டோட விலையும் தோட்டத்தோட விலையும் சேர்த்து மொத்தமா 51 லட்சம் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு தோட்டத்தோட விலை மட்டும் 12ல 5 பங்கு, வீட்டோட மதிப்புல 12ல 5 பங்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து தோட்டத்தோட விலையை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது வந்து இந்த 5/12ன்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 17 பார்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், வீட்டையும் தோட்டத்தையும் சேர்த்து. அதாவது தோட்டத்தோட விலையும் வீட்டோட விலையும் சேர்த்து 5/12 17 பார்ட்டா வந்து பிரிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து நம்ம 51/17 போட்டு சிங்கிள் பார்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சிங்கிள் பார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு தோட்டத்தோட வேலை 5 பார்ட் தானே. ஸோ வந்து 5 பார்ட்டில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம், நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? இஃப் ஆங்கிள் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அண்ட் ஆங்கிள் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஆர் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள், தென் த தேர்ட் இன்டீரியர் ஆங்கிள் பி வந்து எவ்வளோன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் பி வந்து நம்மள எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு முக்கோணம் இருக்குது, இப்படி ஒரு முக்கோணம் இருக்குதுன்னா இது ஏ, இது பி, இது சின்னு நம்ம வச்சுட்டோம்னா இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் பி வந்து நம்மளுக்கு கொடுக்கல, இதுதான் நம்மள வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் சி வந்து நம்மளுக்கு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து செங்கோண முக்கோணம் இப்படி கொடுத்துருப்பாங்க. இது ஏ, இது பி, இது சியா இருக்கும். இது 90 டிகிரி, இது வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த பியோட வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு முக்கோணம்னு கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸோட சம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கும்? அதாவது முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் வந்து நம்மளுக்கு 180 டிகிரியா இருக்கும். அதாவது வந்து இந்த பியோட ஆங்கிள், இந்த ஏவோட ஆங்கிள், இந்த சியோட ஆங்கிள் நம்ம மொத்தமா சேர்த்து கூடணும் நம்மளுக்கு வந்து 180 டிகிரி வரணும். சரிங்களா? அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏ பிளஸ் ஆங்கிள் ஆஃப் பி பிளஸ் ஆங்கிள் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 180 டிகிரின்னு தெரியும். இப்போ ஆங்கிள் ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரியுமா 60 டிகிரி பிளஸ் ஆங்கிள் ஆஃப் பி தான் நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஆங்கிள் ஆஃப் சி வந்து நம்மளுக்கு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 180. இப்போ வந்து 60 இந்த 90 நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 150. அப்போ 150 டிகிரி பிளஸ் ஆங்கிள் ஆஃப் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் பி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்? இந்த 180ல இந்த 150 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரி. ஸோ இந்த 30 டிகிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் பியா இருக்கும். அப்போ இந்த பி வந்து நம்மளுக்கு 30 டிகிரியா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எங்க கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்? ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. If the perimeter of the rectangle is 48 centimeter and one of its side is 8 centimeter, then find its area. அதாவது வந்து ஒரு செவ்வகம் இருக்குது, அந்த செவ்வகத்தோட சுற்றளவு வந்து நம்மளுக்கு வந்து 48 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. சுற்றளவு 48 சென்டிமீட்டர். அதோடைய ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நம்மளுக்கு செவ்வகம் இப்படி இருக்குதா, செவ்வகத்துல வந்து நம்மளுக்கு வந்து இந்த சைடும் வந்து சேமா இருக்கும் வேல்யூ. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நம்மளுக்கு வேல்யூ சேமா இருக்கும். இதுல வந்து ஒரு பக்கம் மட்டும் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பக்கமும் நம்மளுக்கு 8 சென்டிமீட்டரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 8 சென்டிமீட்டர்னு அதை கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய பரப்பளவு என்ன இருக்கும் அப்படின்றது கேட்டுருக்காங்க. பரப்பளவுனா ஏரியா. அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஏரியா வந்து இது வந்து லென்த், இது வந்து பிரெத்னா, அப்போ L இன்ட்டு பிஆ இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. பி வந்து நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ இந்த எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து இன்னொரு இது வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர். அப்போ சுற்றளவு, அதாவது செவ்வகத்தின் சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு L பிளஸ் பி. சரிங்களா? இப்போ 2 இன்ட்டு நம்மளுக்கு L மட்டும் தெரியாது, L மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். பிளஸ் பி வந்து நம்மளுக்கு 8. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 48 சென்டிமீட்டர்னு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம இதுல L மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம். L பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 48 டிவைட் பை 2ன்னு வருமா? ஓகே, நான் இந்த L பிளஸ் 8 மட்டும் அப்படியே வச்சிருக்கேன். இந்த 48 வந்து இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு டிவைட்ல வந்து. ஓகேங்களா? ஸோ வந்து இது கேன்சல் பண்ணணும். எவ்வளோ வரும்? 1 2 2 2 4 4 2 8 24ன்னு வரும். அப்போ L பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ L இஸ் ஈக்குவல் டு எவ்வளவா இருக்கும்? இந்த 24ல இந்த 8ன்றது இங்க பிளஸ் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா? ஸோ வந்து 24ல நம்மளுக்கு 8 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 16. அப்போ 16 சென்டிமீட்டரா இருக்கும். அப்போ இந்த எல்ன்றது நம்மளுக்கு வந்து எவ்வளவு இருக்குதுன்னா 16 சென்டிமீட்டரா இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய வேல்யூ எல் தெரியணும், பி தெரியணும், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்லும் தெரிஞ்சிச்சு, பிஏ தெரிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஏரியா கிடைச்சிருமா? அப்போ ஏரியா ஈக்குவல் டு எல் எவ்வளவு நம்மளுக்கு 16 சென்டிமீட்டர். 16 சென்டிமீட்டர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 16 சென்டிமீட்டர் இன்ட்டு பிரெத் வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 8 எவ்வளோ வரும்? 8 48 மிச்சம் 4, 8 1 8 8 1 4 12 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ ஏரியா ஈக்குவல் நம்மளுக்கு என்ன வந்திருக்குது? 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டெல்லி. ஆப்ஷன் டெல்லி தான் 128 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா சமயமும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மிக்கு வந்து ஒரு மாடலா இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே மாடல் தான் வரும்போது உங்களுக்கு வந்து என்ன சின்ன சின்ன டேட்டாஸ் மட்டும் மாத்தி கொடுப்பாங்க. ஸோ வந்து அதை வச்சு நீங்க வந்து இந்த சம்மோடைய மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த சம் என்ன சொல்லியிருக்காங்க? The surface area of a cube whose top is open 245 centimeter square. Find the surface area of the cube if it is closed. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கியூப் இருக்குது. ஒரு கியூப் இருக்குதுன்னா இதுதான் ஒரு கியூப்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள, இது வந்து முன்னாடி பக்கம் இருக்கும், இது வந்து பேக் சைட்ல 2, கீழே வந்து 3, இந்த சைட்ல இங்க 1 4, இந்த பக்கம் சைட்ல 1 5, இப்போ மேல டாப்ல 1 6 இருக்கும். மொத்தம் 6 சர்ஃபேஸ் இருக்குதா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேக், இந்த ரைட் சைட்ல 1 லெஃப்ட் சைட்ல 1, டாப் பாட்டம், மொத்தம் வந்து 6 பக்கம் வரும். மொத்தம் 6 ஃபேஸஸ் வரும். சரிங்களா? இதுல வந்து இந்த மேல இருக்க டாப் ஃபேஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாப் ஃபேஸ் மட்டும் ஓப்பன்ல இருக்கு, மேற்பகுதி திறந்த நிலையில் அப்படின்னு சொல்றாங்க. மேற்பரப்பு திறந்த நிலையில் அதோட பரப்பளவு என்ன இருக்குதுன்னா 245 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்குது. அப்போ வந்து 5 ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். 5 ஃபேஸா இருக்கும்போது 245 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்குது. ஸோ வந்து நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா, அது மூடப்பட்டு இருந்தால் அதன் பரப்பளவை கண்டறியவும். அப்போ வந்து 6 ஃபேஸஸா இருக்கும் போது அதோட ஏரியா வந்து நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு 5 ஃபேஸ் வந்து இவ்வளோன்றது தெரியும். இப்போ 6 ஃபேஸ் மட்டும் நம்ம கண்டுபிடினா
கூடுதலா ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் ஆட் பண்ணணும். அந்த ஒரு ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த 5 ஃபேஸ் இருக்கா, 5 ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி தானே. இப்போ இந்த 5 வந்து அந்த சைடு எதுவுமே டிவைட் பண்ணா நமக்கு ஒரு ஃபேஸோட வேல்யூ கிடைச்சிருமா. ஸோ வந்து அப்போ சிங்கிள் ஃபேஸ், அப்போ ஒன் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபேஸோட ஏரியா வந்து 245 டிவைடட் பை 5. கேன்சல் பண்ணா என்ன வரும், 4 5 5 4 5 20 பேலன்ஸ் 4, இப்போ 9 5 45 49 வரும். அப்போ ஒரு ஃபேஸோட வேல்யூ நம்மளுக்கு 49 சென்டிமீட்டர் ஸ்கொயரா கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, சிங்கிள் ஃபேஸ் இது. நம்மளுக்கு வந்து 6 ஃபேஸ் தெரியணும்ல, 6 ஃபேஸ் தெரிஞ்சிச்சுன்னா தானே வந்து அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா மூடி இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து சிங்கிள் ஃபேஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ 5 ஃபேஸ் கூட இந்த ஒரு ஃபேஸ் நம்ம கூட்டிட்டோம்னா நமக்கு 6வது ஃபேஸோட வேல்யூ தெரிஞ்சிருமா. சரி, ஓகே. அப்போ 6 ஃபேஸ் வந்து அப்போ 245 பிளஸ் வந்து ஒரு 49 கூட்டணும்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 5 கூட 9 கூட்டணும்னா 14க்கு 4 மிச்சம் 1, அப்போ 4 4 8 8 1 9 இந்த 2, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ மூடப்பட்டிருக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 294 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்குது. அப்ப 294ன்றது ஆப்ஷன் டி. சரிங்களா, அதாவது ஒரு பக்கம் இந்த ஃப்ரண்ட் மட்டும், இந்த ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிற இது மட்டும் நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு 49 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்குது. அப்போ வந்து இப்போ மேல வந்து ஓப்பன்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து டாப் வந்து ஓப்பன்ல இருக்குது. டாப் ஓப்பன்ல இருக்கும்போது, அதாவது 6வது பக்கம் இல்ல, 6வது பக்கம் இல்லாதப்போ வந்து இந்த ஒரு ஃபேஸ், 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 மொத்தம் அந்த 5 ஃபேஸோடைய கூடுதல் வந்து நம்மளுக்கு பரப்பளவு கூடுதல் வந்து 245 இருந்திருக்கும். இப்போ 6வது இந்த ஃபேஸ் வந்து மூடிட்டதுக்கு அப்புறமாட்டுக்கு அப்போ இந்த சைடோட வேல்யூ சேமா தானே இருக்கு. இப்போ இந்த ஒரு சர்ஃபேஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா பக்கமும் சேமா தான் இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து கனச்சதுரம் தான் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸும் இந்த பேக் சைடுல இருக்க ஃபேஸ், சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னன்னா இருக்கும், சேமா தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால அந்த ஒரு ஃபேஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம அந்த 5 ஃபேஸ் கூட ஒரு ஃபேஸ் கூட்டிட்டு நம்மளுக்கு வந்து மொத்த கியூபோட பரப்பளவு கிடைச்சிடும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவன் ஃபிராக்ஷன் ஆஸ் த ஹையஸ்ட் வேல்யூ. அதாவது இந்த பின்னம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 பின்னத்துல எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ, அதாவது மிகப்பெரிய மதிப்பா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி போடலாம்னா, இது வந்து எதனா ஒரு ரேண்டமா ஒரு வேல்யூ எடுத்துக்கங்க. 3/4 எடுத்துக்கிறேன். 3/4 அடுத்த வேல்யூ அது பக்கத்துல இருக்கிறது 6/7. இப்போ 6/7. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணி நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சலாம். கம்பேர் பண்றது எப்படின்னா, இது ரெண்டுத்தையும் அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 3 21, இங்க 21, 4 6 24. இப்போ இந்த 21ஓட 24 பெரிய நம்பரா இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெரிய பின்னம் எதுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ பெரிய பின்னம் வரும்போது வந்து நம்மளுக்கு வந்து எது பெருசா வருதோ ஒன்னோட இன்னொன்று கம்பேர் பண்ணும்போது பெருசா வருதோ நம்ம வச்சுக்கிட்டு அடுத்த வேல்யூ கூட மூவ் பண்ணணும். ஸோ இப்போ இங்க 24 தான் பெருசா வந்திருக்கு. அப்போ வந்து 6/7 வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்த வேல்யூ 6/7, 6/7 கூட கம்பேர் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஒமிட் பண்ணியாச்சு. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ வந்து பெரிய பின்னமா வராது. ஓகேவா, இப்போ வந்து அடுத்தது 6/7 கூட நம்ம 5/6 கம்பேர் பண்ண போறோம். 5/6 கம்பேர் பண்ணோம்னா எவ்வளவு வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 35, 7 5 35, இங்க 6 6 36. எது பெரிய வேல்யூவா இருக்குது, 36 தான் பெரிய வேல்யூவா இருக்குது. 5/6ன்றதுல இந்த 35ன்றது சின்ன வேல்யூ, அப்போ இதுவும் கேன்சல். அப்போ 5/6ம் கேன்சல். அடுத்தது பாருங்க 2/3 கொடுத்துருக்காங்களா, 2/3 கம்பேர் பண்ணும் 6/7 கூட. அப்போ 6/7 2/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 18, 7 2 14. பாருங்க இதுல வந்து 6/7ன்ற இதோட வேல்யூ தான் வந்து ஹையஸ்டா இருக்குது. அப்போ 2/3யும் கேன்சல். அப்போ வந்து எது ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கும், 6/7ன்றது தான் வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கும். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 numbers are in the ratio 1:3. if the sum is 240 then the difference is, அதாவது வந்து 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரோடைய விகிதம் வந்து நம்மளுக்கு 1:3ன்ற விகிதத்துல இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த 2 நம்பரோடைய கூடுதல் சம் வந்து பாத்தீங்கன்னா 240னா அவ்விரு எண்களுடைய வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 2 நம்பர்ன்றது வந்து ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது, பின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த a பிளஸ் b வந்து நம்மளுக்கு வந்து 240 இருக்குதுன்றது சொல்லிட்டாங்க. இது வந்து a b எந்த ரேஷியோல இருக்குதுன்னா 1:3 ரேஷியோல இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம இன்னொரு ஈஸியான மெத்தட்ல எப்படி பார்க்கலாம். இன்னொரு ஈஸியான மெத்தட் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து a பை பின்றது வந்து a:b, இது a:b தான் நான் சொன்னேன். a:b வந்து 1:3 ரேஷியோல இருக்குது. அப்போ a பை b வந்து நம்ம 1/3 எழுதிக்கலாமா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஏவோட வேல்யூ என்னன்றது கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி அப்போ 3a is equal to 1bன்னு வரும். அப்போ நம்ம b யோட வேல்யூ வந்து 3a-வா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்கா? ஓகே, b யோட வேல்யூ நம்மளுக்கு 3a-வா கிடைச்சிருச்சுன்னா இந்த a பிளஸ் b ல வந்து இந்த b யோட வேல்யூக்கு பதிலாக 3a சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து a யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாமா? அப்போ a பிளஸ் இந்த b யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? b யோட வேல்யூ இங்க வந்து 3n நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3a is equal to 240. இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா இது ஒரு a இருக்குது, இங்க வந்து 3a இருக்குது. அப்போ வந்து 4aன்னு வந்திருக்கும். 4a is equal to 240னா அப்போ a is equal to 240 டிவைடட் பை 4. 4 பள்ளி கேன்சல் பண்ணோம்னா ஒரு நாள் 4, 6 நாள் 24, 0. அப்போ a is equal to 60. அப்போ a-வோட மதிப்பு நம்மளுக்கு 60 இருக்குதுன்னா அப்போ b-யோட மதிப்பு என்னவா இருக்கும்? 3 × 60 இருக்கும். அப்போ நம்மளுக்கு b-யோட மதிப்பு என்னவா இருக்கும்? b is equal to 3 × 60. இப்போ 3 18 180. அப்போ b-யோட வேல்யூ நம்மளுக்கு 180 இருக்கும். நம்மள வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் என்ன, அந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. a வந்து நம்மளுக்கு 60னா b வந்து நம்மளுக்கு 180 இருக்குது. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? a 60, b வந்து 180. அப்போ 180 மைனஸ் 60 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 120 வரும். ஸோ டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 120 கிடைச்சிருக்குது. ஸோ 120 எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து இன்னொரு மெத்தட்ல போலாம்னு சொன்னால ஈஸியா, அது எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, இது வந்து ரெண்டு நம்பர் வந்து 1:3 ரேஷியோல இருக்குது. அதாவது 1:3 ரேஷியோல இருக்குது. அப்படின்னா மொத்தமா சேர்த்து நம்மளுக்கு வந்து இது 4 பார்ட்டா இருக்குதா? 4 பார்ட் தான் நம்மளுக்கு வந்து 1:3 வந்திருக்கும். ஒரு நம்பர் வந்து 4 பிரிச்சிருப்பாங்க. அதாவது இங்க வந்து 1x இருக்கும், இங்க 3x இருக்குன்றது ஞாபகம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த எக்ஸ்ன்ற மதிப்பை வந்து பெருகிட்டோம்னா இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 1:3 ரேஷியோல நம்மளுக்கு வந்துடும். ஸோ வந்து மொத்தம் 4 பார்ட்டா இருக்குது. அப்புறமேட்டு என்ன சொல்லிருக்காங்க? அந்த இரு எண்களின் கூடுதல் வந்து 240. ஸோ இதோட கூடுதல் தான், அதாவது 1 + 3 தான் வந்து நான் 4 பார்ட் நீங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? 4 பார்ட் 1 + 3. அப்போ வந்து அந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. அவ்விரு எண்களின் வித்தியாசம். அப்போ வந்து வித்தியாசம்னா அப்போ என்ன வரும்? 1 - 3. நம்ம வந்து வித்தியாசம் பார்க்கும்போது சைன் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல ரெண்டு பார்ட் தான் நம்மளுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் நம்மளுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட். ஏன்னா 3ல 1 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 2 பார்ட் தான் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸா இருக்கும். சரிங்களா? 4 பார்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? இந்த 4 பார்ட் தான் நம்மளுக்கு வந்து ரெண்டுத்தோட கூடுதல் தான் வந்து 240. ஓகேவா? இதுதான் அப்போ 4 பார்ட்டா இருக்கும். அப்போ வந்து இது வந்து 240. அப்போ நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பார்ட் கிடைச்சிச்சுன்னா இந்த 2 பார்ட் கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லை நம்ம வந்து டேரக்டாக 2 பார்ட் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இந்த 4ன்றத 2 × 2 கூட நம்ம எழுதிக்கலாம்ல. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 2 பார்ட் தான் தேவை. அப்போ 2 பார்ட் மட்டும் நம்மளுக்கு வேணும்னா இந்த 2 ஒரு 2 இங்க வச்சுட்டு இன்னொரு 2 அங்கே எடுத்துட்டு போயிடலாம். அப்போ 240 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். அப்போ 2 பார்ட் நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்? 120 தான் வரும். ஓகேவா? புரியுதுங்களா? அதை விட இந்த மெத்தட் கொஞ்சம் வந்து ஈஸியாவே தான் இருந்திருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த பார்ட்ன்ற இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கூட்டினா வந்து எத்தனை பார்ட் வரும், கழிச்சா வந்து எத்தனை பார்ட் வரும்ன்ற கான்செப்டை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம். சரிங்களா? அவ்வளவுதான். 15 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல வந்து நம்ம அடுத்த இன்னொரு 15 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சரிங்களா?